வணக்கம். முசுமுசுக்கை செடியின் எண்ணிலடங்காத நன்மைகளை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். வள்ளலார் சிறப்பாக விளக்கியுள்ள 4 மூலிகைகளுள் முசுமுசுக்கையும் ஒன்றாகும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். முசுமுசுக்கையோட வேர் பசியை அதிகமாக்கும், நஞ்சை நீக்கும், சளியை அகற்றும், வாந்தியை கட்டுப்படுத்தும், ஆண்மையை அதிகரிக்கும். முசுமுசுக்கையோட இலை கோழையை அகற்றும், இருமல், இரைப்பு, ஜலதோஷம் ஆகியவற்றை குணமாக்கும். இரைப்பிருமல் குணமாவதற்கு இதனோட இலையை நிழலில் காய வைத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு 120 கிராம் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தூதுவளை இலைத்தூள் 80 கிராம் அளவுடன் ஒன்றாக கலந்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் அரை தேக்கரண்டி அளவு வெண்ணெயில் கலந்து சாப்பிட வேண்டும். 100 நாட்கள் வரை இவ்வாறு செய்யலாம். கண் எரிச்சல், உடல் எரிச்சல் குணமாவதற்கு இதனோட இலை சாற்றுடன் சம அளவு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வாரம் 2 முறை தலை முழுக வேண்டும். முசுமுசுக்கை இலையோட சாற்றுடன் நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளிப்பதால சைனஸ் பிரச்சனை சரியாகும். முசுமுசுக்கை இலையை நிழலில் காய வைத்து பொடியாக்கி சாப்பிட்டு வந்தால் எலும்புருக்கி நோய், காசநோய் போன்றவை குணமாகும். முக்கியமாக நுரையீரல் புற்றுநோய் சரியாகும். வாந்தி குணமாவதற்கு முசுமுசுக்கை செடியோட வேரை உலர்த்தி தூள் செய்து கொண்டு அரை தேக்கரண்டி அளவு 1 டம்ளர் நீரில் இட்டு அரை டம்ளராக சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும். சுவாச நரம்புகளில் ஏற்படும் தொற்றுகள் மற்றும் புண்களை ஆற்றி சளியை போக்கும். உடல் சூடு தணித்து கண் எரிச்சலை நீக்கும். தலையில் முடி உதிர்ந்து வழுக்கை ஏற்படுவதை தடுத்து இளநரையை போக்கும் ஆற்றல் மிக்கது. முசுமுசுக்கை இலைகளை சிறிய வெங்காயத்துடன் சேர்த்து அம்மியில் அரைத்து மிதமான சூட்டில் வதக்கி அதை உணவில் கலந்து சாப்பிட்டு வர சுவாச பாதிப்புகளால் சரியாக சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி சுவாசம் சீராகும். இரத்தத்தில் கலந்த நச்சுக்களை வெளியேற்றும். முசுமுசுக்கை குடிநீர் மற்றும் முசுமுசுக்கையில் செய்த துவையல், பொரியல் போன்ற உணவுகளை தினமும் சாப்பிட்டு வந்தால் மனநல பாதிப்புகள் சரியாகி உணர்வுகள் கட்டுப்படும். காண்பவர் மகிழும் வண்ணம் முகமும் அமைதியாகி பொலிவாகும். இரத்தம் சுத்தமாகி அதிக இரத்த அழுத்த பாதிப்புகள் விலகி உடல் நலம் மேம்படும். பகல் எல்லாம் குடும்பத்தாருக்காக உழைத்து களைத்து இரவில் உறங்கும் நேரம்தான் உண்மையான ஓய்வு என்று ஓயாமல் உழைக்கும் வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு இரவில் அந்த சிறிய உறக்கமும் அமைதியாக அமையாமல் கணவரின் குரட்டை சத்தத்தால் உறக்கம் வராமல் சிரமப்படுவார்கள். இந்த பாதிப்பை போக்க தினமும் முசுமுசுக்கை இலைகளை துவையல் போல உணவில் சேர்த்தோ அல்லது அடை போல செய்தோ சாப்பிட்டு வர விரைவில் குரட்டை பாதிப்பு விலகி அனைவரும் சுகமாக உறங்க வாய்ப்பாகும். முசுமுசுக்கையில் தோசை செய்வதற்கு 3 பிடி இலைகளை 1/4 கிலோ அரிசியுடன் சேர்த்து அரைத்து மாவாக்கி தோசை செய்து சாப்பிடலாம். காய்ச்சல், சளியுடன் கூடிய காய்ச்சல், நாக்கு சுவையின்மை ஆகியவை தீரும். 3 பிடி இலைகளை நெய் அல்லது நல்லெண்ணெயில் வதக்கி துவையலாக்கி தாளித்தும் சாப்பிட்டு வரலாம். இரைப்பிருமல், மூக்குப்புண் போன்றவை குணமாகும். இரத்தமும் சுத்தமாகும். முசுமுசுக்கை இலைகளை அரைத்து அத்துடன் அரிசி மாவு, இஞ்சி, மிளகு, சீரகம், இந்துப்பு சேர்த்து நன்கு கெட்டியாக மாவை பிசைந்து கொண்டு கல்லில் நல்லெண்ணெய் ஊற்றி அடை போல செய்து சாப்பிட சுவாச பிரச்சனைகள் தீரும். இரத்தம் சுத்தமாகும். தும்மல், ஜலதோஷம் சரியாகி ஆரோக்கியமாக இருக்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.